வேதத்தினுடைய முதல் பகுதியை பின்பற்றி வாழ்வதன் பயனாக ஒரு மனிதனுக்கு ஒரு விவேகம் பிறக்கின்றது. அந்த விவேகம் என்னவென்றால், நிலையற்ற பொருள்களை அடைதல் என்பது அடையாததற்கு சமம். நிலையற்ற பொருள்கள் நிறைவை தராது என்கின்ற இந்த இரண்டு விவேகம் தோன்றுகிறது. எப்பொழுது இந்த அறிவு தோன்றும் என்றால், வேதத்தினுடைய முதல் பகுதியில் கூறிய கர்மங்களை அல்லது தர்மங்களை பின்பற்றி வாழ்வதனுடைய பயனாக. ஆகவே வேதத்தினுடைய முதல் பகுதியை பின்பற்றியவன் எப்படிப்பட்ட மனநிலையை அடைகின்றான்? இந்த அனித்தியமான பொருளினால் என்னை நான் நிறைவுபடுத்தி கொள்ள முடியாது, இவைகளை அடைவதும் அடையாததும் சமம் என்கின்ற விவேகத்தை அடைகின்றான். இந்த விவேகத்தினுடைய விளைவு என்னவென்றால், இந்த அனித்தியமான பொருள் மீது வைராகியமும் தோன்றுகிறது. இந்த விவேகம் வைராகியத்திற்கு உறுதுணையாக நிற்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் எதை நாடுவார்கள்? நிலையான நித்தியமான பொருளை நாடுகின்றார்கள். இந்த நித்தியமான பொருளை கர்மகாண்டத்தினுடைய துணை கொண்டு, கர்மத்தின் துணை கொண்டு அடைய முடியாது. காரணம், கர்மத்தின் துணை கொண்டு அடைவது அனித்தியமானது. நித்தியமான பொருளை அறிவினால் தான் அடைய முடியும், அதை தெரிந்துதான் கொள்ள முடியும். ஆகவே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வேதத்தினுடைய கடைசி பகுதி ஞான காண்டத்திற்கு வருகின்றார்கள். உபனிஷத்தை கூறும் கஷ்சித் தீரக, சிலர் நேர்மையாக தர்மமாக வாழ்ந்து இந்த விவேகத்தை அடைந்து வைராகியத்தை அடைந்து வேதாந்தத்திற்கு, ஞான காண்டத்திற்கு அல்லது உபனிஷத்திற்கு வருகிறார்கள். நாம் பார்த்தோம், உபனிஷத், ஞான காண்டம், வேதாந்தக என்றால் ஒரே பொருள். இவைகள் நித்தியமான பொருளை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. அந்த அறிவை அடைவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். இவ்விதம் உபனிஷத் படிக்க வருகின்ற மாணவர்கள் தான் எடுத்துக்கொண்ட இந்த உபனிஷத் படிப்பானது நிறைவு அடைய வேண்டும் என்று உபனிஷத் படிப்பதற்கு முன் சாந்தி பாடமானது படிக்கப்படுகிறது. இன்று நாம் கடோபனிஷத்துக்கு சாந்தி பாடமாக இருக்கின்ற சகனாவது என்ற சாந்தி பாடத்தினுடைய பொருளை பார்க்க வேண்டும். எதற்காக சாந்தி பாடம்? சாந்தி பாடக என்றால் அதனுடைய பொருள் என்ன என்றால், சாதாரணமாக சாந்தி என்றால் அமைதி என்று பொருள். இந்த இடத்தில் சாந்திகி என்றால் நிவிருத்திகி என்று பொருள். சாந்திகி என்றால் நிவிருத்தி, விடுபடுதல். நிவிருத்தி என்று கூறினால் எதிலிருந்து நிவிருத்தி? விக்ன நிவிருத்தி என்று பொருள். விக்னம் என்றால் இடையூறுகள். இடையூறுகள் நிவிருத்தி அடைவதற்கு சாந்தி என்று பெயர். ஆகவே சாந்தி பாடக என்றால் சாந்தியர்த்தம் பாடக, விக்ன நிவிருத்தியர்த்தம் பாடக. பாடக என்றால் ஜபம் செய்தல், மீண்டும் மீண்டும் கூறுதல், திருப்பி திருப்பி கூறுதல் அல்லது வணங்குதல், பிரார்த்தனை செய்யுதல். எதற்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம்? தடைகள் நீங்குவதற்காக, விக்ன நிவிருத்திக்காக பிரார்த்தனையானது செய்யப்படுகிறது. காரணம், நாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரிய சித்தி நடக்க வேண்டும் என்றால், ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றால் இரண்டு நமக்கு துணை புரிய வேண்டும். ஒன்று நம்முடைய பிரயத்னம், நம்முடைய முயற்சி. முயற்சியை குறைவா போட்டுட்டு எனக்கு காரியம் சித்திக்கவில்லையே என்று கூற முடியாது. ஆகவே நம்முடைய முழு முயற்சி அங்கு இருக்க வேண்டும்.
அந்த முயற்சி மட்டும் வெற்றியை கொடுத்து விடுமா என்றால், நம்முடைய அனுபவத்தில் எதை பார்க்கின்றோம்? சில இடங்களில் நம்முடைய முழு முயற்சியை போட்டு தோல்வியை அடைகின்றோம். சில இடங்களில் நம்முடைய முயற்சி பாதிதான் செய்கின்றோம், வெற்றி முழுமையாக அடைகின்றோம். ஆகவே முயற்சிக்கு அப்பாற்பட்ட தெய்வம் என்ற ஒரு சக்தியும் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக அமைகின்றது. நம்முடைய முயற்சி, ஈஸ்வரனுடைய அனுகிரகம், இந்த இரண்டும் சேரும் பொழுதுதான் வெற்றி என்பதை ஒருவன் அடைகின்றான். ஆகவே இங்கு உபனிஷத்துக்கு வருகின்ற மாணவன், நான் முயற்சி செய்தாலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டும், முயற்சி செய்வதற்கும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டும் என்று தன்னை முழுமையாக சரணடைந்து கொண்டு ஈஸ்வரனை குறித்து பிரார்த்தனை செய்கின்றான். மற்ற பிரார்த்தனைகளுக்கும் உபனிஷத்தில் உள்ள பிரார்த்தனைகளுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. ஏற்கனவே வேறொரு பிரார்த்தனை பார்த்தோம், ஆப்யாயந்து மமாங்காணி என்ற பிரார்த்தனையும் பார்த்தோம். இங்கு நாம் இந்த பிரார்த்தனையை பார்க்கும் பொழுது, சாந்தி பாடத்தை பார்க்கும் பொழுது மாணவனை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். யார் இந்த சாந்தி பாடத்தை செய்கிறார்கள்? உபனிஷத் படிக்கின்ற மாணவர்களால் செய்யப்படுகின்ற சாந்தி பாடம் இது. அந்த உபனிஷத் மாணவர்கள் எதை விரும்புகின்றார்கள், எதற்காக வந்துள்ளார்கள்? நாம் முகவரியில் கூறியபடி ஞானத்திற்காக வந்துள்ளார்கள், மோட்சத்திற்காக வந்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனித்தியமான பொருளுக்காக பிரார்த்தனை செய்யவில்லை. இந்த உடல் நன்கு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாலும் உடலை ஒரு கருவியாக கொண்டு அவர்களுடைய சாத்தியம், முடிவு மோட்சம் அல்லது ஞானம். அப்படிப்பட்ட மாணவர்கள் இப்பொழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனையானது சாதாரணமாக 3 விதமாக அமைகின்றது. அதாவது வழிபாடு. பிரார்த்தனை என்றால் யாரை குறித்து பிரார்த்தனை செய்யலாம்? ஒன்று, நம்முடைய இஷ்ட தேவதையை குறித்து பிரார்த்தனை செய்யலாம். கிருஷ்ணா, முருகா அல்லது சிவன் என்று அவரவர்களுடைய இஷ்ட தேவதையை குறித்து பிரார்த்தனை செய்யலாம். சில பிரார்த்தனை குருவை குறித்து அமையும். தன்னுடைய குருவை நமஸ்காரம் செய்து அந்த பாடத்தை துவங்கலாம் அல்லது பாடம் துவங்கப்படும். பல பிரகரண கிரந்தங்களில் ஆசிரியர் அந்த நூலை எழுதும் பொழுது அந்த நூல் முடிய வேண்டும் என்று விரும்புகின்றார். யாரை பிரார்த்தனை செய்வார்? தன்னுடைய குரு அல்லது இஷ்ட தேவதை. மூன்றாவதாக ஈஸ்வரனை குறித்தும் பிரார்த்தனை அமையலாம். ஈஸ்வரன் என்றால் எல்லா இஷ்ட தேவதைகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பரம்பொருள். அந்த ஈஸ்வரனை குறித்தும் பிரார்த்தனை அமையலாம். ஆகவே ஈஸ்வரன், இஷ்ட தேவதை, குரு, எதையாவது ஒன்றை குறித்து வழிபாடு பிரார்த்தனை அமையலாம். இந்த சாந்தி பாடமானது ஈஸ்வரனை குறித்து அமைகின்றது. இங்கு சிஷ்யனானவன் ஈஸ்வரனை குறித்து பிரார்த்தனை செய்கின்றான். எதற்காக? நான் எடுத்துக்கொண்ட இந்த காரியமானது, உபனிஷத் படிப்பானது, இந்த பிரமாணமானது எனக்கு ஞானத்தை கொடுத்து எனக்கு முக்தியை கொடுக்க வேண்டும் என்று அவன் பிரார்த்தனை செய்கின்றான். என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில், மோட்ச வாழ்க்கையில் எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் பிரார்த்தனையை செய்கின்றான். இப்பொழுது நாம் சாந்தி பாடத்தை பார்க்க வேண்டும். சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. முதலில் ஒவ்வொரு சொற்களினுடைய பொருளை கூறிவிட்டு பிறகு நாம் விளக்கத்திற்கு வருவோம்.
ஆகவே முதலில் முழு சாந்தி பாடத்தினுடைய ஒவ்வொரு சொற்களினுடைய பொருள் என்ன என்ற அர்த்தத்தை பார்ப்போம். அதற்கு பிறகு ஒவ்வொரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். முதல் வரியில் சகனாவது என்பது முதல் வரி. அதை நாம் பிரித்தால் சக நௌ அவது என்ற 3 சொற்களாக பிரிக்கலாம். சக நௌ அவது. சக என்ற சொல்லுக்கு பொருள் சேர்ந்து என்று பொருள். உடன், சேர்ந்து, சேர்ந்து. சக என்றால் சேர்ந்து. நௌ என்றால் எங்கள் இருவரை, எங்கள் இருவரை. அவது என்றால் காப்பாற்றட்டும், அவது காப்பாற்றட்டும். இதனுடைய பொருள் குரு சிஷ்யர்களாகிய எங்கள் இருவரை ஈஸ்வரன் காப்பாற்றட்டும் என்பது பொருள். இந்த இடத்துல இருவரை என்று சொன்னால் ஒரு குரு பல சிஷ்யர்கள் இருப்பார்கள். அந்த சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஆகின்றது. சிஷ்யர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று, பிறகு குரு தனி, இவ்விதம் பிரிக்கப்படுகிறது. ஆகவே எங்கள் இருவரைனா ஒரே சிஷ்யன் ஒரே குரு என்று பொருள் அல்ல. சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று, பிறகு குரு ஒருவர். குருவையும் சிஷ்யனையும் சேர்ந்து, எங்கள் இருவரையும் சேர்ந்து அவது காப்பாற்றட்டும் ஈஸ்வரன். இதை இவ்விதமும் கூறலாம், வேறு விதத்திலும் பொருள் கூறலாம். அதில் முதல் சொல் சக. இதில் 2 எழுத்துக்கள் இருக்கின்றது. ச ஹ என்று சேர்ந்து ஒரு சொல்லாக கொண்டால் சக என்று சொல்வோம். அதனுடைய பொருள் சேர்ந்து என்று பொருள். ச என்ற எழுத்தும் ஹ என்ற எழுத்தையும் சேர்த்தி சக என்ற ஒரு சொல்லாக கொண்டால் அது ஒரு பொருள். அதனுடைய பொருள் சேர்ந்து என்று. எல்லா புஸ்தகங்கள்லையும் அப்படித்தான் எழுதியிருக்கும். சக அப்படிங்கிறது சேர்ந்து தான் எழுதியிருக்கும். இதை நம்ம வேறு விதத்திலும் பொருள் சொல்லலாம். ச ஹ அப்படிங்கிறத பிரிச்சிடலாம். தனியாக பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. ச ஹ, சக அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற சா தனியாக பிரித்து ஹாவை தனியாக பிரிச்சிடுறோம்னா அந்த இடத்துல 2 எழுத்தாயிருது. ச அப்படின்னு ஒரு எழுத்து, ஹ என்பது நௌ அவது. அப்போ 4 சொற்கள் ஆகின்றது. ச ஹ நௌ அவது. அந்த முதல் ச அப்படிங்கிறதுல 2 டாட் போயிருக்கு, அதுக்கு விசர்க்கம்னு பேர். ஆகவே அதை சேர்த்து சொன்னோம்னா சக. சக அப்படின்னா அவன், ஈஸ்வரன் அர்த்தம். ஹ அப்படின்னா நிச்சயேன, நிச்சயமாக என்று பொருள். இது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதான் போர்டில் எழுதியிருக்கேன். முதல் கட்டத்தில் சக அப்படின்னு சேர்ந்து எழுதணும் அப்படின்னா அதனுடைய பொருள் சேர்ந்து அப்படின்னே பொருள். அல்லது ச ஹன்னு பிரிச்சிடுறோம். பிரித்ததுக்கு அடுத்த கட்டத்தில் ச அப்படிங்கிறதுக்கு கீழே 2 டாட் வச்சுக்கிறோம். அப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? சக அப்படின்னு படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சக அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொன்னால் அவன் என்று பொருள். எப்பெல்லாம் பகவானை சொல்கிறோமே அவன்னு சொல்கிறோமே. ஆகவே சக அப்படிங்கிறது ஈஸ்வரனை குறிக்கின்றது. ஹ அப்படிங்கிறது எம்பசைஸ், கண்டிப்பாக, நிச்சயமாக. அப்போ அவது அப்படிங்கிற வினை சொல்லுக்கு சப்ஜெக்ட் சக. அவன் அவது, அவன் காப்பாற்றட்டும், நிச்சயமாக. யாரை? நௌ, எங்கள் இருவரை. ஆகவே 2 விதத்தில் பொருள் சொல்லலாம். சக அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லிட்டோம்னா எங்களை சேர்த்து காப்பாற்றட்டும். அந்த இடத்துல யார் காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்ம சப்ளை பண்ணணும், நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். ஈஸ்வரன், ஈஸ்வரக சக, அந்த ஈஸ்வரன் எங்கள் இருவரை காப்பாற்றட்டும். நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா அந்த சக ஈஸ்வரன்கிற வார்த்தையே நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே சக ஈஸ்வரக, ஹ நிச்சயேன, நௌ ஆவாம் எங்கள் இருவரை, அவது, அவது என்றால் ரக்ஷது காப்பாற்றட்டும். அந்த ஈஸ்வரன் நிச்சயமாக எங்கள் இருவரை காப்பாற்றட்டும்.
எங்கள் இருவரைன்னு சொன்ன யாரை யாரை? குரு சிஷ்யனான எங்கள் இருவரை. இந்த பிரார்த்தனை யார் செய்கிறார்கள்? சிஷ்யன் பிரார்த்தனை செய்கின்றான். என்னையும் குருவையும் ஈஸ்வரன் காப்பாற்றட்டும். இனி அடுத்த சொல் சக நௌ புனக்து. இங்கேயும் அதே போல நம்ம பிரிக்கலாம். சகன்னு சேர்த்து சொன்னோம்னா சேர்ந்து, நௌ எங்களை, எங்கள் இருவரை, புனக்து. புனக்து என்று சொன்னாலும் அவது என்று சொன்னாலும் ஒரே ஒரு பொருள், காப்பாற்றட்டும் என்பதேதான் பொருள். பொருள்ல மாறுபாடு கிடையாது. விளக்கத்தில் நாம் வேறாக பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய பொருள் புனக்து என்றாலும் காப்பாற்றட்டும் என்பதுதான் பொருள். இங்கேயும் நம்ம பிரிச்சோம்னு வச்சுக்கோம். சக ஈஸ்வரக, ஹ நிச்சயமாக, நௌ எங்கள் இருவரை, புனக்து காப்பாற்றட்டும். இப்போ 2 முறை சொல்லப்படுகிறது. இறைவன் எங்களை காப்பாற்றட்டும், இறைவன் எங்களை காப்பாற்றட்டும். 2 முறை அதே பொருள். இப்போ சகனாவது, சக நௌ அவது, சக நௌ புனக்து. இனி அடுத்த சொல் சக வீரியம் கரவாவகை. இந்த 3வது வாக்கியத்தில் சக அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிடக்கூடாது. அது 2 சேர்ந்த சொல்லாவே தான் இருக்கணும். சக ஈஸ்வரக அப்படின்னு பிரிக்கக்கூடாது. சக என்ற ஒரு சொல் முதல் எழுதியிருக்கிறது போல சக சேர்ந்து. வீரியம் என்றால் முயற்சி, வீரியம் என்றால் தேவையான முயற்சி. கரவா வகை என்றால் நாங்கள் இருவர் சேர்ந்து தேவையான முயற்சியை செய்வோமாக என்பது பொருள். குரு சிஷ்யர்களாகிய நாங்கள் தேவையான முயற்சியை செய்வோமாக. கரவா வகை என்றால் நாங்கள் இருவரும் தேவையான அளவு அவரவர்கள் எந்தெந்த முயற்சி செய்ய வேண்டுமோ அதை செய்வோமாக என்பது பொருள். 3வது வரியினுடைய பொருள் சக வீரியம் கரவா வகை. நாங்கள் இருவரும் சேர்ந்து முயற்சி செய்வோமாக. இனி அடுத்த பகுதி. அடுத்த பகுதி எல்லாம் சேர்ந்து இருக்கு. தேஜஸ்வினாவதீதமஸ்து என்று சேர்ந்துள்ளது. முதல்ல அதை பிரித்து படிப்போம். தேஜஸ்வி ஒரு சொல், தேஜஸ்வி. அடுத்த சொல் நௌ, அடுத்தது அதீதம், அஸ்து. 4 சொற்கள் இருக்கின்றது. தேஜஸ்வி, நௌ, அதீதம், அஸ்து. நௌ என்றால் இந்த இடத்தில் எங்களுடைய என்று பொருள். நௌ என்றால் எங்கள் இருவருடைய என்று பொருள். முதல்ல நௌ என்ற சொல்லினுடைய பொருள் எங்களை என்று 2வது விபக்தி, எங்களை. இந்த இடத்துல நௌ என்பது 6வது விபக்தி, எங்கள் இருவருடைய என்பது பொருள். எங்கள் இருவருடைய அதீதம் படிப்பானது, எங்கள் இருவருடைய படிப்பானது, வேதாந்த பாடமானது, அஸ்து இருக்கட்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? தேஜஸ்வி அஸ்து, ஒளி பொருந்தியதாக இருக்கட்டும். நௌ, நௌ என்றால் எங்கள் இருவருடைய, அதீதம் எந்த படிப்பானது, வேதாந்த படிப்பானது, தேஜஸ்வி அஸ்து ஒளி பொருந்தியதாக இருக்கட்டும். எல்லாம் ஒளி பொருந்தியதாக இருக்கட்டும், வீரியம் காப்பாற்றட்டும். இதனுடைய விளக்கமெல்லாம் பிறகு நாம் பார்க்க இருக்கின்றோம். பிறகு கடைசி பகுதி மா வித்விஷாவகை. வித்விஷாவகை என்றால் வெறுப்பு. மா வித்விஷாவகை என்றால் நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக, எங்களுக்குள் பகைமை வராமல் இருக்கட்டும்.
குரு சிஷ்யர்களாகிய நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுப்பு கொள்ளாமல் இருப்போமாக என்பது கடைசி பிரார்த்தனை. வித்விஷா வகை என்றால் வெறுத்தல், மா என்றால் அப்படி இல்லாமல் இருப்போமாக, நாங்களை ஒருவர் ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. பிறகு 3 சாந்தி, சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி. இப்போ மீண்டும் இதனுடைய பொருளை கூறினால், அந்த ஈஸ்வரன் நிச்சயமாக எங்கள் இருவரை காப்பாற்றட்டும், முதல் வரி. இரண்டாவது வரிக்கும் அதே பொருள், அந்த ஈஸ்வரன் நிச்சயமாக எங்கள் இருவரை காப்பாற்றட்டும். அதற்கடுத்த சொல், நாங்கள் இருவரும் சேர்ந்து தேவையான முயற்சியை செய்வோமாக, எங்களுடைய படிப்பானது ஒளி பொருந்தியதாக இருக்கட்டும், நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. இதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. இனி இதனுடைய விளக்கத்திற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொண்டு நாம் இப்பொழுது சிந்திப்போம். முதலில் சிஷ்யன் என்ன பிரார்த்தனை செய்கின்றான்? ஈஸ்வரன் எங்கள் இருவரை காப்பாற்றட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றான். குருவானவர் பிரார்த்தனை செய்ய மாட்டார். காரணம் என்ன? எதுக்கு குரு பிரார்த்தனை செய்ய மாட்டார்? தாவதேவ சிரம் யாவண்ண விமோக்ஷதே என்று உபனிஷத் கூறுகிறது. அவர் பிராரப்தம் எப்போ முடியுதுன்னு காத்துட்டு இருக்காராம். காரணம் என்ன? இந்த சரீரத்தினால அடைய வேண்டிய புருஷார்த்தத்தை அடைந்து விட்டார். பகவான் கீதையில சொன்னது போல ஞானியும் நானும் ஒன்றுன்னு வேற சொல்லிட்டார். இப்ப நம்மளுடைய போட்டோவை வச்சு நம்மளே கும்பிட்டுட்டு இருப்போமா? நம்மளுடைய முகத்தை பார்த்து நம்மளே நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்போமா? செய்ய மாட்டோம். வேற யாராவது போட்டோவை வச்சு நமஸ்காரம் பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். இப்ப எங்கு ஒரு பேதம் இருக்கிறதோ அங்குதான் வழிபாடு இதெல்லாம் சம்பவிக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆத்மாவும் தானும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற ஞானத்தில் இருக்கின்றார். அவர் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது ஒன்று, ஆக வேண்டியது கிடையாது. ஆகவே முழு பிரார்த்தனையையும் நாம் சிஷ்யனுடைய கோணத்திலிருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே சிஷ்யனுடைய மனதிலிருந்து இப்பொழுது விளக்கத்திற்கு செல்ல வேண்டும். குருவை எடுத்துட்டோம் அப்படின்னா விளக்கத்தில் பிரச்சனை வந்துடும். காரணம் என்னன்னா, வெறுக்கக்கூடாது, தேஜஸ்வியா இருக்க வேண்டும், நல்லா எதுக்கு அவர் பிரார்த்தனை பண்ணணும்? குருவுக்கு எப்பொழுதும் ஞானம் சித்தமாக இருக்கின்றது. ஆகவே சிஷ்யனுடைய மனநிலையிலிருந்து இப்பொழுது நாம் விளக்கத்திற்கு வருகின்றோம். இப்ப சிஷ்யன் முதலில் என்ன பிரார்த்தனை செய்கின்றான்? அந்த ஈஸ்வரன் எங்களை அல்லது இந்த இடத்துல என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கின்றான். இப்ப குருவை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பதற்கு காரணம், அவருக்கு பிராரப்த கர்மம் கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கட்டும், இல்லை நான் படிச்சு முடிகிற வரைக்காவது இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன, படிச்சு முடிகிற வரைக்காவது அவருக்கு பிராரப்தம் இருக்கணும். அப்போ அவரை நீ கொஞ்சம் பகவானே குருவை கொஞ்சம் காப்பாற்றி வை, நான் படிச்சு முடிகிற வரைக்காவது காப்பாற்றி வைன்னு சொல்லலாம். இப்போ அதாவது குருவை காப்பாத்துன்னு சொன்னால் ஆயுசை கொடு அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். கொஞ்ச நாள் இருக்கட்டும் அவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சிஷ்யனானவன் என்னை காப்பாற்று அப்படின்னு பகவானிடம் வேண்டுகின்றான். இப்போ ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது. இப்போ பகவானிடம் போய் என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அடுத்த கேள்வி எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. இப்போ சிஷ்யன் போய் பகவானே என்னை காப்பாற்று என்று கேட்கின்றான். எதிலிருந்து பகவான் சிஷ்யனை காப்பாற்ற வேண்டும்? இப்போ ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு உடம்பு பூரா நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்கையிலேயே ரொம்ப நாள் இருந்துட்டு பகவானிடம் போய் பகவானே என்னை காப்பாற்று என்று சொன்னான்னு வச்சுக்குவோம். பகவான் என்ன புரிஞ்சுக்குவார்? பகவானுக்கெல்லாம் கதையை சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. எங்கள் வீட்டில் இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு. சில பேர் பகவான்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க அரை மணி நேரம், பகவானுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு. நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பகவானிடம் போய் என்னை காப்பாற்றுன்னு ஒரு நோய்வாய்ப்பட்டவன் சொன்னான், பகவான் என்ன புரிஞ்சுக்குவார்? அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று புரிந்து கொள்வார். ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான்,
நஷ்டம் அடைகிற சூழ்நிலையில் இருக்கு. பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னா அவனுக்கு எதை கொடுத்து காப்பாற்ற வேண்டும்? தனம், பொருளை கொடுத்து காப்பாற்ற வேண்டும். காரணம் என்ன? அவன் எதுக்காக பயந்து போறான்? பொருள் போய்விடுமோ, பொருள் இல்லை என்ற பயத்தில் செல்கின்றான். ஆகவே பொருளை கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டும். இப்போ ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு பகவானே என்னை காப்பாத்துன்னா பகவான் எதில் காப்பாற்றணும்? ஏதோ கொஞ்சம் மார்க் போட்டு அவனை காப்பாற்றணும். ஆகவே காப்பாற்று அப்படிங்கிற சொல் அவரவர்கள் எதில் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆகவே பகவான் புரிந்து கொள்ளுவார். ஒரு சிஷ்யன் போய் பகவானே என்னை காப்பாற்று என்றால் பகவான் புரிந்து கொள்வார். அவன் எதிலிருந்து விடுதலை அடைய விரும்புகின்றான், எதிலிருந்து தன்னை காத்து கொள்ள விரும்புகின்றானோ அதிலிருந்து தான் பகவான் காப்பாற்ற முடியும். இப்ப இங்க உபனிஷத் மாணவன் பகவானிடம் சென்று என்னை காப்பாற்று என்கின்றான். அவனுக்கு போய் திடீர்னு பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவன் சந்தோஷப்படுவானா? அல்லது ஆரோக்கியம்தான் வேணுமா? அல்லது வேற என்ன அவனுக்கு வேணும்? எதை கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கேள்வி வரும் பொழுது இந்த சிஷ்யன் தன்னிடம் எது இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றான்? அறியாமையினால் தவித்து கொண்டு இருக்கின்றான். அவன் எதற்கு வந்துள்ளான்? ஞானத்திற்காக வந்துள்ளான். தன்னுடைய துயரத்திற்கு காரணம் மற்றவர்கள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, பொருள் இல்லாமை அல்ல, உடலினுடைய நிலை அல்ல, என்னுடைய அறியாமை என்ற ஒரு பெரிய உண்மையை கண்டுள்ளான். ஆகவே இவன் எதிலிருந்து தன்னை காத்து கொள்ள விரும்புகின்றான் என்றால் தன்னை அறியாமையிலிருந்து காத்து கொள்ள விரும்புகின்றான். ஆகவே உபனிஷத் மாணவன் பகவானிடம் சென்று என்னை காப்பாற்று என்று கூறினால் அதனுடைய பொருள் சங்கரர் கூறுகின்றார், வித்யா சொரூப பிரகாசனேன அவது. வித்யா சொரூபம், வித்யா என்றால் ஞானம், பிரகாசனம் என்றால் அதை பிரகாசப்படுத்துவதன் மூலமாக காப்பாற்று என்பது பொருள். வித்யா சொரூப பிரகாசனேன அவது, அதாவது ஞானத்தை கொடுத்து என்னை காப்பாற்று என்பது பொருள். அவரவர்கள் எதுல கஷ்டப்பட்டு இருக்கார்களோ அந்த நிலையிலிருந்து தான் பகவான் காப்பாற்ற முடியும். இப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிறவர் என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸில் பிரச்சனைன்னு அர்த்தம். விதவிதமான கஷ்டங்கள்ல இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தந்த கஷ்டத்தை பகவான் நீக்கி வைப்பார். அந்த கஜேந்திரன்கிற யானை பகவானே ரக்ஷது அப்படின்னு சொன்னா அந்த முதலையிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். இவ்விதம் நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் பகவான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கின்றோமோ அங்கெல்லாம் பகவானுக்கே தெரியும் எதை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று. பகவத்கீதையில் அர்ஜுனன் அழகாக கூறுகின்றான். 2வது அத்தியாயத்தில் சொல்றான், பகவானே எனக்கு இப்பொழுது வந்திருக்கின்ற துயரமானது எப்படிப்பட்ட ராஜ்யத்தை அடைந்தாலும், தேவர்களுக்கெல்லாம் பெரிய ராஜாவாக ஆனாலும், பகைவனில்லாத ராஜ்யத்தை அடைந்தாலும் இந்த துயரத்தை இவைகள் நீக்கும் என்று நான் பார்க்கவில்லை என்று கூறுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு தீர்மானம் பண்றோமோ அதனுடைய அடிப்படையில தான் அதற்காக முடிவை நோக்கி நாம் நாடுவோம். இது எப்படின்னா, ஒரு டாக்டர் உடம்பை செக் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ற இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கிற மருந்து எதனுடைய அடிப்படையில் இருக்கும்? எப்படி தீர்மானம் பண்றாரோ அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கு. தப்பா தீர்மானம் பண்ணா அதனுடைய அடிப்படையில் மருந்து இருக்கும், சரியா முடிவு பண்ணா அதனுடைய அடிப்படையில மருந்து இருக்கும். என்னுடைய துயரத்திற்கு காரணம் மற்ற மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோ. வீட்டில் இருக்கிறவங்க தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம், அவர்களுடைய குணநலங்கள் தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம்னு நினைச்சோம்னா பகவான்கிட்ட போய் என்ன வேண்டிக்குவோம்? எங்க மாமியாருக்கு கொஞ்சம் புத்தி கொடு, அல்லது மருமகளுக்கு கொஞ்சம் புத்தி கொடு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்தி கொடுன்னு தான் வேண்டிக்கும். காரணம் என்ன? என்னுடைய துயரத்திற்கு காரணம் என்னை சுற்றி இருப்பவர்கள். என்னுடைய துயரத்திற்கு காரணம் பொருள் இல்லாமை என்று நான் முடிவு செய்தால் பொருளை நான் நாடுவேன். இவ்விதம் நம்முடைய துயரத்திற்கு காரணம் எதுன்னு முடிவு பண்றோமோ
அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய முயற்சி இருக்கும். இங்கு உபனிஷத்திற்கு வந்தவன் தன்னுடைய துயரத்திற்கு ஒரே ஒரு காரணம் அறியாமை காரணம் என்று புரிந்துள்ளான். இது புரிகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய படி. இதை புரிஞ்சிட்டான்னு சொன்னா அவனை தான் ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்றோம். ஜிக்ஞாசு என்றால் ஞாதும் இச்சு, ஞானத்தை அடைய விரும்புபவன், அறியாமையிலிருந்து நீங்க விரும்புபவன். ஆகவே பகவானிடம் என்னை காப்பாற்று என்றால் சங்கரர் விளக்கம் கொடுக்கின்றார், வித்யா ஞானத்தை கொடுத்து காப்பாற்று என்று சிஷ்யனானவன் ஈஸ்வரனிடம் பிரார்த்தனை செய்கின்றான். இப்போ நாளைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ண என்ன பிரார்த்தனை பண்ணணும்? பகவானே அறிவை கொடுத்து காப்பாற்று, ஞானத்தை கொடுத்து காப்பாற்று என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இனி அடுத்த பகுதிக்கு வரலாம். முதல் பகுதியிலேயும் ஒரே பொருள் என்னை காப்பாற்று என்பது. அதற்கு விளக்கம் என்ன பார்த்தோம்? ஞானத்தை கொடுத்து காப்பாற்று என்று பார்த்தோம். இரண்டாவது பகுதியிலும் பொருள் ஒன்றுதான், காப்பாற்று என்று. இந்த இடத்தில் சங்கரர் கூறுகின்றார், ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை கொடுத்து காப்பாற்று என்று கூறுகின்றார். தத் பல பிரகாசனேன புனக்து, ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை கொடுத்து காப்பாற்று என்பது இதனுடைய விளக்கம். இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? முதல்ல ஞானத்தை கொடுத்து காப்பாற்று, இரண்டாவது அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை கொடுத்து காப்பாற்று என்பது. இப்போ சில சமயங்களில் ஒரு பொருளை வாங்குவோம், ஒரு பொருளே இல்லாமல் இருக்கும், அதற்கப்புறம் பொருள் வந்துடும், ஆனால் அது பிரயோஜனப்படாது. இந்த டெலிஃபோன் மாதிரி, முதல்ல டெலிஃபோன் வேணும் வேணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு டெலிஃபோன் வீட்டுக்கு வந்துடும். இப்போ எனக்கு என்ன, டெலிஃபோனை கொடுத்து பகவான் காப்பாற்றிட்டார், ஆனால் ஒன்று அது வேலை செய்யாது, அதனுடைய பிரயோஜனம் இல்லை. அது என்ன, அது எப்படி இருக்கும்? முதல்ல ஞானம் வேணும், அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஞானம் வந்தாச்சு, எனக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் அதுபடி வாழ முடியவில்லை. அந்த ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுப்பதில்லை. இப்போ வாழ்க்கையிலேயே இரண்டு ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். முதல்ல அந்த பொருள் இல்லாமல் கஷ்டப்படுறோம், இரண்டாவது அந்த பொருள் இருக்கு, அதனுடைய பிரயோஜனத்தை அனுபவிக்க நமக்கு தெரியவில்லை. காரணம், பல காரணங்கள் வரலாம். இப்போ இந்த இடத்துல ஞானத்திற்கும் ஞான நிஷ்டைக்கும் உள்ள வேறுபாடு. முதல்ல ஞானம் வேணும்னு சிஷ்யன் கேட்குறான், அதற்கு பிறகு சிஷ்யனுக்கு ஞானம் வந்ததற்கு பிறகும் கூட இந்த அறிவு என்ன கூறுகின்றது? நீ பூர்ணமானவன், நீ யாரை பார்த்தும் பொறாமப்பட வேண்டியதில்லை, யாரை பார்த்தும் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த ஞானமெல்லாம் முதல்ல இவன் அடைகின்றான். என்னதான் ஞானம் வந்தாலும் கூட அதற்கு பிறகு இந்த பழக்க தோஷம்னு ஒன்று இருக்கு, அந்த வாசனைகளினுடைய தூண்டுதனால் திடீர்னு ஞானம் மறந்து மறந்து போயிடுது. நம்ம கீதை உபனிஷத் படித்த மாணவர்கள் தான் மற்றவங்க சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. திடீர்னு கோபம் வந்துன்னு வச்சுக்கோ, நீ கீதைக்கு போயிட்டு இல்லை இருக்க, உபனிஷத் படிச்சுட்டு இருக்க, உனக்கு கோபமானு சொல்லும் பொழுது தான் நமக்கு ஞாபகம் வருது, ஓ நான் அப்படிப்பட்டவன்னு சொல்லு. அப்போ என்னன்னா, ஞானம் இருக்குது, ஞானத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு கிடையாது, ஞான நிஷ்டை எனக்கு கிடையாது. ஆகவே இங்கு எனக்கு ஞானம் மட்டும் இருந்தால் போதாது, ஞானத்தினுடைய பிரயோஜனத்தையும் கொடுத்து காப்பாற்ற வேண்டும், ஞான நிஷ்டையை கொடுத்து இறைவா காப்பாற்ற வேண்டும் என்பது இரண்டாவது காப்பாற்றுதல். அது நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்க்கறது தான். அறிவு அடையாமல் இருக்கிறது ஒரு காலம், அறிவு அடைஞ்சதற்கப்புறம் அந்த அறிவு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவதில்லை. பலமுறை சாஸ்திரம் கேட்கும் போதும் அல்லது ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கோம். பிறகு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அல்லது அவரவர்களுடைய இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா முழுமையாக நம்ம அந்த அறிவானது பெட்ரோல் மாதிரி அப்படியே எவாபரேட் ஆகி போயிடுது, அங்கே உள்ள ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறது? அதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆகவே அதையும் பிரார்த்தனை செய்கின்றான், எனக்கு ஞான நிஷ்டையை கொடுத்து காப்பாற்று என்று. இப்போ எதுக்குமே ரெண்டு படி இருக்குது. ஒன்று கட்டடம் கட்டணும், கட்டடம் கட்டினதுக்கப்புறம் அந்த கட்டடத்துக்கும் கூட அந்த க்யூரிங்னு கொஞ்சம் இருக்குது, கொஞ்ச நாள் அது செட் ஆகணும். அதே போல் ஞானத்தை அடையணும்,
அந்த ஞான நிஷ்டை அடைய வேண்டும், ஞானம் நன்கு நிலை பெற வேண்டும். ஆகவே அடுத்த பிரார்த்தனை, ஞான நிஷ்டையை கொடுத்து காப்பாற்று. அந்த ஞானமும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது. அந்த ஞானம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் அதுபடி வாழ முடியலையே அப்படிங்கிற குறை நீங்கி நான் என்ன தெரிஞ்சிருக்கிறேனோ, நான் எப்படி இருக்கிறேனோ ரெண்டு சமமாக இருக்கும்படி என்னை நீ காப்பாற்ற வேண்டும். இதுக்கு மேலே நல்ல பிரார்த்தனை, இதுக்கு மேலே நல்ல விளக்கு யாருனாலையும் கொடுக்க முடியாது. அதான் உபனிஷத்தினுடைய அழகு அல்லது சம்பிரதாயத்தினுடைய அழகா இது எதுன்னு தெரியல. உபனிஷத் சும்மா சொல்லிடுது காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி, அது எதை கொடுத்து காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றணுங்கிற அறிவு நமக்கு எப்படி கிடைக்கின்றது? சங்கரர் எழுதியிருக்காருன்னா அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா அது அவருடைய குரு சொன்னது, அது அவருடைய குரு சொன்னது. இதுதான் சம்பிரதாயம், ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஆகவே பகவானே ஞானத்தை கொடுத்து காப்பாற்று, ஞான நிஷ்டையை கொடுத்து என்னை காப்பாற்று. இனி ஞானம் வேண்டும், ஞான நிஷ்டை வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிஷ்யனான நான் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை நாங்கள் செய்வோமாக என்றும் பிரார்த்தனை செய்கின்றான் அடுத்த பகுதியில். சக வீரியம் கரவா வகை. இந்த இடத்துல குரு சிஷ்யர்களாகிய நாங்கள் சேர்ந்து அவரவர்கள் செய்ய வேண்டிய முயற்சியை முழுமையாக செய்வோமாக என்று பிரார்த்தனை செய்கின்றான். என்னுடைய முயற்சிக்கும் தடை வராமல் இருக்கட்டும் என்பது பிரார்த்தனை. குருவினுடைய பங்கு என்ன? குரு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? அதாவது குருவினுடைய முயற்சி என்ன, சிஷ்யனுடைய முயற்சி என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். அதை நாங்கள் சேர்ந்து செய்வோமாக என்பது பொருள். இப்போ சிஷ்யன் செய்ய வேண்டிய முயற்சியை குரு அப்போ செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. காரணம் என்ன? அவர் சிஷ்யனாக இருக்கிற காலத்தில் அதை செஞ்சிட்டார். இப்போ குருவாக இருக்கிற காலத்தில் அவர் செய்ய வேண்டிய முயற்சி என்ன, சிஷ்யனாக இருக்கின்ற காலத்தில் சிஷ்யனுடைய முயற்சி என்ன, அந்த முயற்சியை முழுமையாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பது பிரார்த்தனை. இப்போ குருவினுடைய முயற்சி என்ன, சிஷ்யனுடைய முயற்சி என்ன என்று பார்க்க வேண்டும். இப்போ குருவினுடைய முயற்சி என்னவென்றால், எப்படி அவருடைய குரு கிட்ட கேட்டாரோ அதை அப்படியே சொல்கிறது தான் அவருடைய முயற்சி. இதில் முயற்சி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தோணும். தேவையில்லாத அவருடைய சொந்த சரக்கையெல்லாம் கட்டி வச்சுட்டு குரு கிட்ட எதை கேட்டாரோ அதை ஒழுங்காக சொல்கிறது தான் பெரிய முயற்சி. இந்த தேவையில்லாததை விடுறது தான் பெரிய முயற்சி வேணும். தேவையானதை சாப்பிட்றதை விட தேவையில்லாததை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு தான் முயற்சி அதிகமாக வேணும். அதே போல் தேவையில்லாததெல்லாம் சொல்லாமல் அந்த பரம்பரைக்கு விரோதமாக இல்லாமல் சரியாக சொல்லி கொடுக்கின்ற முயற்சி குரு செய்யணும். அதாவது படிக்கிறது வேற, சொல்லி கொடுக்கறது வேற. விவேகானந்தர் ஒரு உதாரணம் சொல்லுவார். அதாவது தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பிளேடு போதுமா, இனி ஒருத்தனை கொலை பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய கத்தி வேணும், பிளேடு பத்தாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும், மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் அந்த அறிவில் ஒரு தெளிவு வேண்டும். அதற்கு ஒரு முயற்சி அதிகமாக தேவை, சிந்தனை தேவை, கொஞ்சம் அதிக காலம் முயற்சி செய்யணும். எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், அந்த முறையாக சொல்ல வேண்டும்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இல்லை அப்படின்னா வாய்க்கு வந்ததை சொல்லலாங்கிறது வேற, வகுப்பு வேற. ஏதோ பிரசங்கம் பண்ணுறதுங்கிறது வேற, வகுப்பு என்பது வேறு. ஆகவே குருவினுடைய அடிப்படையிலும் முயற்சி அதிகமாக இருக்கின்றது. இப்போ குருவினுடைய முக்கியமான முயற்சி என்னவென்றால், சிஷ்யனுடைய மனதை முதலில் குரு புரிந்து கொள்ள வேண்டும். அது குருவினுடைய முக்கியமான பகுதி. அந்த காலத்தில் எல்லாம் குரு குலத்தில் சேர்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு சிஷ்யனும் எந்தெந்த பக்குவத்தில் இருக்கின்றார்கள் என்பதை குருவானவர் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் சைக்காலஜியெல்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லது. காரணம் என்ன? அந்த சிஷ்யனுடைய செயல்களை எல்லாம் பார்த்து, அந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்து அவன் எந்த படியில் இருக்கின்றான் என்பதை குருவானவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சிட்டா தான் அவர்களுக்கு தகுந்த சாதனையை நாம் கூற முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரே சாதனைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதிகாரித்துவத்தில் மாறுபாடு இருக்கும். விதவிதமான பக்குவத்தில் ஆசிரமங்களுக்கு குருகுலத்திற்கு சிஷ்யர்கள் வந்திருப்பார்கள். ஆகவே அவரவர்களுடைய மனநிலைக்கு தகுந்த சாதனத்தை கூற வேண்டுமென்றால்
குரு என்ன செய்ய வேண்டும்? சிஷ்யர்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த கேள்வி பதில்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருவரிடம் ஒரு கேள்வியை கேட்குறோம். அந்த கேள்வியை கேட்ட உடனே அதுக்கு 2 விதத்தில் பதில் சொல்லலாம். ஒன்று, அந்த கேள்வியே இல்லைன்னு சொல்லிடலாம், கேள்வியை நிராகரணம் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம் அந்த கேள்வியை. 2வது, அந்த கேள்வியை நம்ம எடுத்துட்டு பதில் சொல்லலாம். இப்போ உதாரணமாக எனக்கு சம்சாரம் இருக்கே அப்படின்னு ஒரு சிஷ்யன் சொல்கிறான்னு வச்சுக்கோ. நம்ம என்ன சொல்ல உடனே, உனக்கா, யார் நீ ஆத்மா, உனக்கு சம்சாரமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வியே இல்லாமல் பண்ணிடலாம். அந்த கேள்விக்கு இடம் இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ணுறதுன்னு பேர். அப்படி இல்லாமல் ஆமாம் சம்சாரம்னு இருக்குது, காரணம் என்னென்னா ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லை, அனாத்மாவில் நான்கிற அபிமானம் இருந்தால் சம்சாரம் இருக்குது, ஆத்மா நான்னு புரிஞ்சிட்டா இல்லைன்னு சொன்னால் பதில். ஆகவே இந்த குருவானவர் கேள்வி பதில் அப்படின்னு வரும்பொழுது அங்கேயும் குருவினுடைய முயற்சி இருக்குது. ஒரே வரியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வேற, அந்த கேள்வியை எடுத்துக்கொண்டு பதில் சொல்வது வேறு. ஆகவே இந்த சிஷ்யனுடைய மனதை புரிந்து கொண்டு, சில சமய சிஷ்யனுக்கு கேள்வியே கேட்க தெரியாமல் இருக்கலாம், தவறாக அவனுடைய கேள்வியை கொடுத்தாலும் குரு என்ன பண்ணணும்? இந்த மனதில் எப்படிப்பட்ட கேள்வி இருக்கின்றது என்று யூகித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ போய் சிஷ்யங்கிட்ட நீ ஒழுங்கா சொல்லு, கேள்வியை ஒழுங்கா சொல்லணும் அப்படின்னு எல்லாம் மிரட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த சில ஆசிரியர்கள் அந்த மாதிரி செய்வாங்க, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்பாங்க. எந்திரத்து சந்தேகம் கேட்கும்போதே கொஞ்சம் தப்பி தவறித்தான் அந்த மாணவர்கள் சந்தேகம் கேட்பாங்க. கேட்டோன்னே இதுவா சந்தேகம் சொல்லி அதை திட்டணுன்னு அப்புறம் பயந்துக்குவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? சந்தேகம் இருக்கான்னு டீச்சர் கேட்கணும், ஸ்டூடெண்ட் யாரும் எந்திரிச்சு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி செய்வார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் நான் என்ன உளறினாலும் ஆசிரியர் அதை புரிந்து கொண்டு பதில் சொல்லுவார், மீண்டும் என்ன கேள்வி கேட்க மாட்டார். சந்தேகத்தோடு கேட்குறவங்ககிட்ட மீண்டும் கேள்வி கேட்டுருக்கூடாது. உனக்கு இதில் சந்தேகம், எதில் சந்தேகம் சொல்லு, அதுக்கு முன்னாடியும் சொல்லு பின்னாடியும் சொல்லுன்னு சொன்னான். அவ்வளவு தூரம் அவனுக்கு சொல்ல தெரிஞ்ச சந்தேகமே வராது. ஆகவே இந்த சந்தேகமெல்லாம் வரும்பொழுது குரு முயற்சி செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் குருவினுடைய முயற்சி. அதுக்கப்புறம் இந்த கிரமமாக சொல்கிறது அப்படிங்கிறது அது அதை விட முயற்சி செய்ய வேண்டும், சிந்திக்கணும். சிந்திச்சா தான் நம்ம ஒரு கருத்தை கிரமமாக சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் தமிழில் என்ன சொல்லுவார்கள்னா கட்டடம் கட்டி சொல்கிறதுன்னு சொல்லுவார்கள். ஒரு முறை யாரோ ஒரு மாணவர், அவர் தமிழ் மட்டும் தெரிஞ்ச சுவாமிகிட்ட இருந்தால் படிச்சுட்டு இருந்தார். அவர் என்னிடம் கூறினார், எங்கள் சாமியெல்லாம் எங்களுக்கு கட்டடம் கட்டி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு. எனக்கு புரியல, இன்னும் உங்கள் சாமியெல்லாம் கட்டடம் கட்டி சொல்லி கொடுப்பாரா அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, கட்டடம் கட்டினா படிப்படியாக சொல்லி கொடுப்பார்கள் அப்படின்னு. அப்போ தான் முடிஞ்சது. இந்த தமிழில் சில நூலெல்லாம் இருக்குது, நானா ஜீவவாத கட்டளைன்னெல்லாம் சில நூல்கள் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு கட்டடம் கட்டி சொல்லி கொடுப்பார்கள்னு சொல்லுவார்கள். அது தமிழில் மட்டும் படிப்பவர்களுடைய வார்த்தை. அப்படி கட்டடம் கட்டி ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும். கட்டடம் கட்டி சொல்லிக் கொடுக்கறதுனா படிப்படியாக சொல்லிக் கொடுக்கணும். ஆரம்ப காலத்திலேயே திடீர்னு தத்துவமசி சொல்லிடக்கூடாது. தத்துவமசின்னு ஆரம்ப காலத்தில் சொல்லிட்டு கடைசி கிளாஸில் சாதன சதுர்த்திய சம்பத்தியை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா உபனிஷத்தில் அப்படி சொல்லலாம். ஆனால் அதை ஆரம்ப காலத்தில் அதை அறிமுகப்படுத்தும் பொழுது எது படி என்று படிப்படியாக சொல்ல வேண்டும். இதெல்லாம் யாருடைய முயற்சின்னா குருவினுடைய முயற்சி. காரணம் என்னன்னா, அவர் சிஷ்யனாக இருக்கும்போது தான் புரிஞ்சிட்டது வேற, உபதேசம்னு பண்ண வரும் பொழுது சும்மா உட்காந்துட்டு உபதேசம் பண்ணக்கூடாது. சிந்திச்சு மாணவர்களுக்கு எந்த நிலையில் சொன்னால் புரியும்னு சிந்திச்சு முயற்சி செய்ய வேண்டும். இதை யார் பிரார்த்தனை பண்ணுறா? சிஷ்யம் பண்ணுறான். குரு தான் புரிஞ்சிட்டது போதுன்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற அளவுக்கு அவர் முயற்சி பண்ணுவாராக என்பது சிஷ்யனுடைய பிரார்த்தனை. இனி சிஷ்யனுடைய முயற்சி என்ன? சிஷ்யனுடைய முயற்சி கிரகண சக்தி. அந்த கிரகணம் செய்வதற்கு தேவையான முயற்சியை செய்ய வேண்டும். கிரகணம் என்றால் புரிந்து கொள்ளுதல், வாங்கி கொள்ளுதல். இப்போ குரு முயற்சி பண்ணி சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதை சிஷ்யன் என்ன பண்ணணும்? அதை அவ்விதமே வாங்கி கொள்ள வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும். அது சிஷ்யனுடைய முயற்சி. இப்போ முக்கியமாக சிஷ்யனுடைய முயற்சி என்னவென்றால், குருவினிடமும் சாஸ்திரத்தினிடமும் ஒரு ஸ்ரத்தையை அவன் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் குரு சொல்கிறது கொஞ்சம் முரண்பாடாக தெரியும், முரண்பாடாகத்தான் தெரியும். ஏன்னா சிஷ்யன் சம்சாரத்தினுடைய துக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது
குரு எப்படி ஆரம்பிக்கின்றார்? பூர்ணமதக பூர்ணமிதம், இது எல்லாமே பூர்ணம், நீ ஆத்மஸ்வரூபம், சம்சாரம்ங்கிறதே கிடையாதுன்னு ஆரம்பிக்கிறார். இந்த சிஷ்யன் எப்படி வந்திருக்கான்? சில நூல்கள் எல்லாம் சொல்லப்படும் உதாரணம், தலையில தீ பிடிச்சா அவன் எப்படி நீரை நோக்கி ஓடுவானோ அப்படி சிஷ்யன் வந்திருக்கான். அவங்கிட்ட போய் நீ சாந்த ஸ்வரூபம் அத்வைதம்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? முரண்பாடாக தெரியும். ஆகவே சிஷ்யன் கஷ்டப்பட்டாவது அந்த ஸ்ரத்தை வைக்க வேண்டும் சாஸ்திரத்திடமும் குருவிடமும். பிறகு சிஷ்யனுடைய முக்கியமான முயற்சி என்னவென்றால், அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில நாம பார்த்த சமாதானம் என்கின்ற சாதனை, அதுதான் சிஷ்யனுடைய முக்கியமான முயற்சி. சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி அந்த சிரவணத்திலேயே நிலைத்து இருத்தல், வேற எந்த விதமான இடையூறும் வராமல், வேற எந்த விதமான எண்ணங்களும் குறுக்கிடாமல் அந்த விஷயத்திலேயே மனதை வைத்து கொள்ளுதலுக்கு தான் சமாதானம். அப்ப சிஷ்யனுடைய முயற்சி சுருக்கமா சொன்னா, சமாதானத்துக்காக சிஷ்யனுடைய முயற்சி இருக்க வேண்டும். அவனுடைய வீரியம், அவனுடைய முழு முயற்சி சாஸ்திரத்தில் தன்னுடைய மனதை முழுதும் ஈடுபடுத்த வேண்டும். இந்த சமாதானமெல்லாம் சித்திக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு சமக தமக முதலிய சாதனைகள் தேவை, மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, இவைகள் எல்லாம். ஆகவே ஸ்ரத்தா, சமாதானம், சமக இவைகளையெல்லாம் சிஷ்யனானவன் முழு முயற்சியுடன் செய்ய வேண்டும். சுருக்கமாக கூறினால் கிரகணம், சாஸ்திரத்தை கிரகிக்க தேவையான முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த சாஸ்திர கிரகணத்துக்கு தேவையான முயற்சி என்ன? ஸ்ரத்தா, சமாதானம், சமக முதலிய சாதனைகள். அப்ப சிஷ்யன் என்ன பிரார்த்தனை செய்கின்றான்? நான் முழு முயற்சியை செய்வேனாக, குருவும் அவருக்கு தேவையான முயற்சியை செய்வாராக. ஆகவே சேர்ந்து யுகபத் சக, சிஷ்யனும் குருவாகிய நாங்களும், சிஷ்யனாகிய நாங்களும் குருவும் சேர்ந்து தேவையான முயற்சியை செய்வோமாக என்பது பிரார்த்தனை. காரணம் என்ன? ஞானத்திற்கும் ஞான நிஷ்டைக்கும் எது தேவை? முயற்சி தேவை. அந்த முயற்சியை நாங்கள் செய்வோமாக என்பது. இனி அடுத்த சொல், நௌ அதீதம் தேஜஸ்வி அஸ்து, எங்களுடைய படிப்பானது ஒளி பொருந்தியதாக இருக்கட்டும். இந்த இடத்துல தேஜஸ்வி என்றால் ஃப்ரெஷ், இதை தாரண சக்தி என்பது பொருள். கிரகண சக்தி, தாரண சக்தி என்று இரண்டு. கிரகண சக்தி என்றால் எடுத்துக்கொள்ளுதல், தாரண சக்தி என்றால் அதை வைத்திருத்தல், நிலைப்படுத்துதல். தேஜஸ்வியாக இருக்கட்டும் என்றால் அது எப்பொழுதும் தாரணம், எப்பொழுதும் மங்காமல் ஃப்ரெஷ், அதாவது எப்பொழுதும் பிரயோஜனத்தை கொடுப்பதாக எங்களை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும், மறந்து போகாமல் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு உபனிஷத் படுத்து அடுத்த உபனிஷத்து போகிறதுக்குள்ளே இந்த உபனிஷத்தை மறந்துட்டோம்னு வச்சுக்கோ, அல்லது ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்தோம்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லலை. இந்த இடத்துல தேஜஸ்வி அஸ்துன்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸுக்கு வரும்போது க்ளீன் ஸ்லேட்டோடு வர்றேன். முன்ன என்ன நடந்ததுன்னு தெரியாது, கிளாஸ் முடிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, அப்படி வரக்கூடாது. அதுவல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முன்ன கிளாஸ் எப்படி இருந்தது அதை நம்ம வச்சுட்டு வரணும். ஏன்னா உபனிஷத் படிக்கும்போது இது சாமிஜி சொல்கிறது போல் இது ராமாயணமோ மகாபாரதமோ இல்லை. ராமாயணமாக இருந்தால் கொஞ்சம் தூரம் விட்டுட்டோம்னா ராமர் கொஞ்சம் தூரம் காட்டில் போயிருப்பார், பிடிச்சிக்கலாம். ஆனால் உபனிஷத் அப்படி இல்லை. ஒரு வகுப்பை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வகுப்பில் ஆசிரியருக்கு என்னாச்சு அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். காரணம் என்ன? புது புது வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை கையாண்டோம்னா நமக்கு புரியாமல் இருக்கும். ஆகவே தேஜஸ்வி அஸ்து என்றால் அது எப்பொழுதும் இந்த கிரீன் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் பசுமையாக இருக்கட்டும், மனதில் பசுமையாக எப்பொழுதும் இருக்கட்டும். தாரண சக்தி, இந்த ரெண்டு நமக்கு முக்கியம். கிரகணம், தாரணம். சில பேர்த்துக்கு கிரகண சக்தி இருக்கும், தாரண சக்தியே இருக்காது. நல்லா புரிந்து கொள்வார்கள், கொஞ்ச நேரத்தில் போயிடும், எவாபரேட் ஆயிடும். சில பேர்த்துக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது, புரிஞ்சுட்டா போகாது. அப்படி சில பேர் இருக்கார்கள். இந்த ரெண்டும் நமக்கு வேணும், புரியணும்,
போகவும் கூடாது. எனக்கு புரிஞ்சிடும் மனசில் நிற்காதுன்னு சில பேர் சொல்லுவார்கள். சில பேர் சொல்லுவார்கள் எனக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, ஆனால் புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அது போகாது. இங்கே ரெண்டும் வேணும், புரியணும் போகவும் கூடாது. தேஜஸ்வி அஸ்து, எங்களுடைய படிப்பு. இந்த இடத்துல எங்களுடைய படிப்புன்னா குருவினுடையது சேர்த்து சொல்லியிருக்கு. ஏன்னா குருவுக்கும் மறந்து போயிடக்கூடாது. அவருடைய குருக்கிட்ட கேட்டு சிஷ்யர்கிட்ட கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப நாள் கேப் இருந்ததுன்னு வச்சுக்கோ, மறந்துடுவார். அதனால் குருவுக்கும் கொஞ்சம் மறக்காமல் இருக்கட்டும், எங்களுக்கும் மறக்காமல் இருக்கட்டும். இந்த அறிவானது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. இனி இறுதியாக மா வித்விஷா வகை. அடுத்த பிரார்த்தனை, குரு எங்களுடன் நாங்கள் குருவுடன் வெறுப்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும், எங்களுக்குள் வெறுப்பு உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எப்பொழுது அதிகமாக தேவைப்படும்னு சொன்னால், ஒரு குரு குலத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த தவறான ஒரு வெறுப்பு உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ ஒரு குரு இருக்கார், அந்த குரு குலத்தில் பல சிஷ்யர்கள் பிரம்மச்சாரிகள் எல்லாம் இருந்து கொண்டு படிக்கிறார்கள். அப்பொழுது சிஷ்யனானவன் தவறாக குருவை புரிந்து கொள்ளலாம். இந்த குருவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டு மேலே தான் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் அதிகம், படிக்கிறார்னு சொல்லி என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படி நினச்சி குருவின் மீது ஒரு துவேஷத்தை வர வைக்கலாம். அல்லது குருவுக்கு அந்த குரு ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் எந்த நிலையில் இருந்தாலும் சமமான அன்பை கொடுத்தரணும். அறிவை சமமாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ தகுதி இருக்கோ அவ்வளவு கொடுக்கலாம். ஆனால் அந்த அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கணும். அவன் மக்காக இருந்தாலும் சரி, பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி. ஆனால் அறிவுடைய சிஷ்யன் அதிக நேரத்தில் குருக்கிட்ட சந்தேகம் கேட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ குரு பேசிகிட்டு இருப்பார். அப்போ சிஷ்யன் தவறாக புரிந்து கொள்ளலாம், அவனிடம்தான் அதிக அக்கறை செலுத்துகிறார் என்று. இவ்விதம் ஒரு கருத்து வேறுபாடு, ஒருவருக்கொருவர் துவேஷம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே அதையும் பிரார்த்தனை செய்கின்றான், எங்களுக்குள் வெறுப்பு என்பது வராமல் இருக்க வேண்டும் என்பது. இது வேற ஏதாவது ஞானத்தை உபதேசம் பண்ணுறோம்னா, இப்போ ஹிஸ்ட்ரியோ ஜாகிரபியோ ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோ, அதில் குருவுக்கும் சிஷியனுக்கும் அங்கே என்ன விருப்பாக இருந்துகிட்ருக்கு, அன்பாக நடந்துகிட்ருக்கு. அங்கே காலேஜில் எல்லாம் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு அறிவு. அவன் எப்படியோ இருந்துட்டு போகட்டும், அவர்கள் எப்படியோ இருந்துட்டு போகட்டும், எனக்கு அறிவு தானுன்னு சிஷ்யன் நினைப்பான். ஆசிரியர் என்ன நினைப்பார்கள், கொடுக்குற சம்பளத்துக்கு கத்திட்டு வரணும், அவ்வளோதான், பசங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு அவர்கள் நினைப்பார்கள். ஏன்னா இது ஒரு இது மாதிரி போயிடும். ஆனால் வேதாந்தம் அப்படிங்கிறது அல்ல. இந்த வேதாந்த பாடத்துக்கு குரு சிஷ்யனுடைய உறவு மிக மிக அவசியம். காரணம் என்னவென்றால், இங்கே எப்படிப்பட்ட சிஷ்யர்கள்ங்கிறது தான் முக்கியம். அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு குருகுலத்துக்கு வருகிறார்கள். அப்போ தாயினிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு அந்த சிஷ்யனுக்கு கிடையாது, தந்தையினிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு கிடையாது, நண்பர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு கிடையாது. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உடனே என்னதான் வைராகியத்தில் ஆரம்ப காலத்தில் வந்தாலும் கூட ஞான நிஷ்டை இல்லாத காலத்தில் அந்த மனமானது அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கும். அது ஒரு குறை இருந்துட்டு இருக்கும் மனதில். அந்த குறையெல்லாம் எப்படி ஈடுகட்டுறது, அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி எப்படி வரும்னா, அந்த ஆசிரியர் தான் அந்த சிஷ்யனுக்கு தாயாகவும் இருப்பார். தாயினிடமிருந்து எந்த அன்பு வேணுமோ அதை குரு கொடுப்பார், தந்தையினிடமிருந்து எந்த அன்பு வேணுமோ அதை குரு கொடுப்பார், நண்பனாக பழகுவார், எல்லாம் பழகுவார். அப்போது இந்த ஒரு சிஷ்யனானவன், ஒரு மனிதன் எந்தெந்த அன்புகளை எல்லாம் இழந்துட்டு வந்தானோ அதை ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு ஆளுகிட்ட இருந்து தான் அவனுக்கு கிடைக்கணும். நம்ம கட்டோபனிஷத்தில் படிக்க போகிறோம். யமதர்மராஜா சொல்ல போகிறார், எவனுடைய மனம் பக்குவம் அடையும்னா, யார் 3 பேரிடம் நல்ல உறவை வைத்துள்ளார்களோ அவர்களுடைய மனம் பக்குவம் அடையும் சொல்லுவார். அதாவது அந்த 3 பேரில் தாய், தந்தை, ஆசிரியர், இந்த 3 பேர்களுடைய சந்தி உறவு ஒருவனுக்கு நன்கு அமைந்து விட்டால் அவன் மனசில் எனக்கு நல்ல தாய் கிடச்சிருக்கு, நல்ல தந்தை கிடச்சிருக்கு, நல்ல ஆசிரியர் கிடச்சிருக்குன்னு அவன் நினச்சான்னா அவனுக்கு மனதில் ஒரு பக்குவம் வரும்னு சாஸ்திரத்தில் கூறுகிறது. இப்போ இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற குரு குலத்துக்கு வர்றவன் சிஷ்யன் அந்த குருவை நாடியே இருப்பான் ஆரம்ப காலத்தில். ஆகவே அவர்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடுது அப்படின்னு சொன்னால்
அவனுடைய முழு வாழ்க்கை, அவனுடைய மனமே நாசம் அடைஞ்சிடும். பிறகு அவனுடைய அறிவானது, மனமானது படிப்பதற்கு அவைலபிளாக இருக்காது. ஆகவே அவன் பிரார்த்தனை செய்கின்றான், இது அவன் செய்கிறானோ இல்லையோ, இதையெல்லாம் உபனிஷத்து நினைச்சு செய்கின்றது, குரு சிஷ்யர்களுக்குள் வெறுப்பு வராமல் இருக்க வேண்டும் என்று. அதாவது குருவானவர் வெறுப்பு வரணும்னு நடந்துக்க மாட்டார், சிஷ்யனுடைய அறியாமையில் அவ்விதம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது, எங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் வெறுப்பு வராமல் இருக்க வேண்டும். காரணம், இந்த அன்பு இதில் ஆதாரமாக வைத்து கொண்டுதான் இந்த அறிவானது கொடுக்கப்படுகிறது. ஆகவே அதையும் பிரார்த்தனை செய்கின்றான். மா வித்விஷா வகை, நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் அன்புடன் இருப்போமாக. இதுதான் பிரார்த்தனை. ஆகவே ஞானத்தை கொடுத்து காப்பாற்று, ஞான நிஷ்டையை கொடுத்து காப்பாற்று, கிரகண சக்தி, அதாவது புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோமாக. படித்த படிப்பானது எப்பொழுதும் எங்களுடைய மனதில் இருக்கட்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருக்க வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும். இதுதான் பிரார்த்தனை. இதை தொடர்ந்து 3 சாந்தி, சாந்திகி சாந்திகி சாந்திகி. நமக்கு தெரியும் எதற்காக 3 முறை சொல்கின்றோம். ஒன்று, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து இடையூறுகள் வரலாம், அதுவும் வரக்கூடாது. நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இடையூறு வரலாம், சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளிலிருந்தும் என்னுடைய ஞான மார்க்கத்திற்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு இடையூறு வரக்கூடாது. அதற்கு பிறகு என்னிடமிருந்தே வரலாம், என்னிடமிருந்தும் இடையூறு வரக்கூடாது. ஆகவே 3 நிலையிலிருந்தும் இடையூறு வரக்கூடாது என்று 3 சாந்தி சொல்லப்படுகிறது. இனி உபனிஷத் நாம் துவங்க வேண்டும். யஜுர்வேதத்தில் அமைந்துள்ள எல்லா உபனிஷத்திற்கும் இதே சாந்தி பாடம்தான். சென்ற வகுப்பில் பார்த்தோம், கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்று. இது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் அமைந்துள்ள உபனிஷத்திற்கு இதுதான் சாந்தி பாடம். இனி நாம் உபனிஷத்தை பார்க்க வேண்டும். அதை அடுத்த வகுப்பில் துவங்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.